இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இணைந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரக்கி போரில் மடைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஸ்ரீகேஷா, பத்மநாபா, தாமோதரா. ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்கள், இன்றைய தினம் மகோ உன்னதமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். காஞ்சி மகான் தொடரில் இந்த நாட்டில் சைவ வைணவ பேதமற்று எல்லோரும் ஓர் நிலை என்கின்ற ஒருமைப்பாட்டு உணர்வோடு ஜாதி மத இன பேதமில்லாமல் இருந்து மக்களை நன்னறிப்படுத்தி வழிநடத்திய ஒரு மகான் காஞ்சி மகா பெரிய சுவாமி. அவருக்கு 1000 அணுக்க தொண்டர்கள் உண்டு. அவரில் ஒருவர் நம்முடைய தமிழகத்தின் தலைநகரம் என்று சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய கம்பீரமான ஆஞ்சநேயர் கோயிலை தன்னுடைய எண்ணத்தால் கருவால் உருவாக்கிய ஞான மனிதர் ரமணியன் தான். பெரியவருடன் தனக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை குறித்து 128 பக்கம் மகா பெரியவருடைய சரித்திரத்தை ரமணி அண்ணா எழுதியிருக்கார். கண்கொள்ளா காட்சி. தமிழகத்தினுடைய ஒரு பிரபல பதிப்பகம் அதை வெளியிட்டு இருக்கிறது புத்தகமாக. இத ரமணி அண்ணாவே சொல்லி நான் காதுபட கேட்டிருக்கேன். இந்த கதையை உங்களுக்கு தெரியும். ரமணி அண்ணாவினுடைய சிறப்பு நங்கநல்லூருக்கு போனாலும் பாண்டிக்கு போகின்ற வகையில் பாண்டிச்சேரிக்கு போற வழியிலே இருக்கக்கூடிய பஞ்சவடிக்கு சென்று சேர்ந்தாலும் இந்த 2 ஆஞ்சநேயரும் நமக்கு கேட்கின்ற வரங்களை கண்முன்னே கொடுக்கக்கூடியவர். கை முன்னே கிடைக்கும், கண் முன்னே கிடைக்கும். ராம பக்த ஆஞ்சநேயர் இருக்காரு, பெரிய ராமநாமத்தை இந்த மண்ணில் நிதைக்க செய்தவர் அவர் தானே. சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சு சொன்னாரு. பரதன் தீக்குளிக்கு போறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தினாரு. லக்ஷ்மணன் உயிரை காப்பாத்தினாரு. இப்படி பல அதிசயங்களை செய்ததினால தான் தன்னை ஆற தழுவி கொண்டான் ராமபிரான் என்று ராமகாதையிலே நம்ம படிக்கிறோம். அந்த ஆஞ்சநேயருக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ரமணி அண்ணா சொல்றா, ஒரு தலைப்பு கொடுத்திருக்கார் இந்த கதைக்கு. கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு போனா இங்க யார் படி அளப்பா? இதுதான் இன்னைக்கு செய்தி. கோயில் கும்பாபிஷேகங்களுக்கு போனா இங்க யார் படி அளப்பா? பெரியவருடைய மனதிற்கு பிடித்த இடங்கள் தேனம்பாக்கம், ஓரிக்கை, கலவை, கும்பகோணம். இதுல ஒண்ணு இளையாத்தங்குடி. இளையாத்தங்குடியில 65வது பீடாதிபதி இருந்தது உங்களுக்கு தெரியும். 62, 63, 64 வந்து கும்பகோணம், 65 இளையாத்தங்குடி, 66, 67 கலவை, 68 நம்முடைய மகா பெரிய சுவாமிகள், 69 நம்முடைய புது பெரியவா. 2 பிருந்தாவனமும் ஸ்ரீமடத்துக்குள்ள இருக்கு. இதையெல்லாம் நேர்த்தியோட நம்முடைய பாலப்பெரியவா கண்ணும் கருத்துமா வழி நடத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இந்த செய்திக்குள்ள வரோம். அந்த காரைக்குடியில பெரியவா முகாமிட்டு இருக்கா. அப்ப ஸ்ரீமடத்துக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம். பெரிவாளுடைய தொண்டர்கள், பெரிவாளுக்கு நியமமா காரியம் செய்யறவா, பிறகு மடத்துல சில நல்ல தர்ம காரியங்கள் செய்யறது, இது எல்லாத்துக்குமே கைக்கு வாய்க்கும் பத்தாதுன்னு குடும்பம் நடத்துறவா சொல்ற மாதிரி வர்றது எதுவுமே பெருசா பத்தல அப்ப மடத்துக்கு. இதான் உண்மை, நிதர்சனத்தை சொல்றேன். ஆனாலும் பெரியவா ஒரு நாளும் அதை வெளிக்காட்டிக்கிட்டது இல்லை. ஆனா இந்த மேலாளருக்கு ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் தான். காரைக்குடியில இருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்கள் எப்போதுமே இறை நம்பிக்கையில கொஞ்சம் அதிகம். அவர்கள் இறைவனுக்கு செய்யறதுல பெரிய கணக்கு பார்க்க மாட்டாங்க. அதுவும் பெரியவர் மேல அளவு கடந்த பக்தி வைத்தவர்கள் என்பதை இந்த நாடு நன்கறிந்த செய்தி. அவருக்கு என்ன ஆசைன்னா, பெரியவாள பட்டண பிரவேசம் மாதிரி அப்படியே ஒரு 3 நாளைக்கு ஒரு திட்டமிட்டு நகர்வளம் மாதிரி வர வச்சு சில அன்பர்கள் வந்து அன்பால பொருளுதவி செய்வாங்க, ஸ்ரீமடத்தினுடைய சிக்கல்கள் கொஞ்சம் நீங்கும்னு ஒரு எண்ணம். இதை கொஞ்சம் தயங்கி 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 மனசுல வச்சுட்டு ஒரு நாள் மாலை வேலையில பெரியவாள்கிட்ட சொல்லிட்டார். பெரியவா கேட்டார், என்ன சொல்ற? ஓ, என்னை ஊர் ஊரா கூட்டின்னு போய் ஒவ்வொருத்தர் வாசல்ல நின்று பணம் வசூல் பண்ண போறியா மடத்துக்கு? நல்ல காரியம், ரொம்ப நல்ல திட்டம். உனக்கு ஒண்ணு தெரியுமோ, தேவகோட்டைக்கு பக்கத்துல ஒரு கிராமம், அங்க ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தை எல்லாருமா சேர்ந்து, விவசாயிகள், தொழிலாளர்கள் எல்லாருமா சேர்ந்து நடத்த போறா.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்மளை கூப்பிட்டுட்டு போனாலே ஒரு 2-3 நாள் அங்க இருந்து அந்த கும்பாபிஷேகத்தை நீங்க தான் ரொம்ப சிறப்பா நடத்தி தரணும்னு நான் அங்க போறதா திட்டமிட்டுட்டேன், அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு உள்ள போயிட்டார் கைத்துக்கட்டில இருந்து. இந்த மேனேஜருக்கு மனிதர் தானே, அறிவு நிலை உணர்ச்சி நிலைன்னு ஒன்றில் பெரியவா போனோன்னு டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். ஆமா, கும்பாபிஷேகத்துக்கு கிராமத்துக்கு எல்லாம் போனா இங்க யார் படி அளப்பா, இங்க யார் படி அளப்பா, இதான் செய்தி. இது பெரியவா காதுல லேசா விழுந்துடுத்து, பட்டும் படாத மாதிரி தொட்டும் தொடாத மாதிரி விழுந்துடுத்து. ஆனா பெரியவா எண்ணத்துல சரியா இருந்தார். கிராமத்துக்கு அப்படியே நடைபயணமா புறப்படுறார். இந்த செய்தி காட்டு தீயா பரவினது. நகரத்தார் பெருமக்கள், கிராமத்து பெருமக்கள், ஊர் பெரியவர்கள், விவசாய பெருமக்கள், உடைப்பாளிகள், தோழர்கள் எல்லாம். நீங்க நம்ப மாட்டீங்க அன்பர்களே, இத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்ட செய்தி தெரியுமா இது? நீங்க சாட்சி ரமணி அண்ணா 6 மணி நேரம் கியூல நின்று 2000த்திற்கு மேற்பட்டவர்கள் பெரியவருடைய திருவடியை தொழுது பாதகாணிக்கை போல அப்படியே நாணயங்களை சில்லறையா கொட்டியிருக்காங்க. சில பேர் வெள்ளி தங்க காசுகளையே போட்டிருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. அன்றைய தினம் மேலாளர் இதை கையால அள்ள முடியாமல மரக்கான்னு படி இருக்கு பாருங்க, அதுல அள்ளி சாக்குல போட்டு 3 சாக்கு நிறைய நாணயங்களை போட்டு எடுத்து புறப்பட போனாராம். பெரியவா ஒத்த வரி சொன்னாராம், கிராமத்துல மக்களும் படி அளப்பா, கிராமத்துல மக்களும் படி அளப்பா. இவர் என்ன சொன்னார் ஓப்பனிங்ல? கும்பாபிஷேகத்துக்கு கிராமத்துக்கெல்லாம் போனா இங்க யார் படி அளப்பான்னு கேட்டாலே அங்க நடந்திருக்கிறது வேற, இங்க நடந்திருக்கிறது வேற இல்ல. கிராமத்துல மக்கள் அன்போட படி அளப்பாங்கிறத ஆச்சாரியர் தன்னுடைய செய்கையால ஞானத்தால தவத்தால சொன்னும் போது அந்த மேலாளருடைய கண்ணில் அப்படியே கொவ்வாப்பழம் மாதிரி மாறி அப்படியே குருதியில ரத்தம் கடந்து வர்ற மாதிரி கண்ணீர் வந்ததா. உடம்பெல்லாம் மை செலுத்து சாஸ்தாங்கமா விழுந்து மன்னிச்சுக்கோங்க பெரியவானா. இந்த மாதிரி அதிசயங்கள் செய்த ஒரு அதிசய காவி உடையின் கருணை கடல் கருணாமூர்த்தி பெரியவா. இது போன்ற அதிசயங்கள் நாளையும் தொடரும். வணக்கம்.